பார்க்கிறோம். அந்த நபி இந்த உலகத்திலே பிறந்தார்கள். ஏன் பிறந்தார்கள்? அந்த பிறப்பினுடைய உன்னதமான நோக்கம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் மிக அழகான முறையில, உருக்கமான முறையில் இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியில் எடுத்துரைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. இறைவனின் மிகப்பெரும் கிருபையால சமூக நல்லிணக்க மீளாது சிறப்பு பயான் நிகழ்ச்சி சரியான முறையில் ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் தன்னுடைய குடும்ப நிகழ்வை போல இந்த சிறப்பு பயான் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மென்மேலும் ஆயுளிலும் உடல் ஆரோக்கியத்திலும் பரக்கத் செய்வானாக. உங்களுடைய முகங்களை எல்லாம் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக சுருக்கமாக நான் உரைக்கு வருகிறேன். ஏன்னா எத்தனையோ பேச்சாளர்கள் பேசி போயிருக்கிறார். ஒரு பேச்சாளர் பேசும்போது கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கண்ணை வச்சுக்கிட்டு நின்றாராம். எல்லாருமே பயந்துட்டாங்க. கண்ணை எடுக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு, உங்களை சொல்றதுக்காக இல்ல, உங்களை யாரு கூட்டு வந்தாங்களோ அவங்கள சொல்றதுக்காக அப்படின்னா. அப்ப நம்மளுடைய சபை அவ்வளவுக்கு எல்லாம் போகாது. இன்னொரு பேச்சாளர்கிட்ட கேட்கப்பட்டுச்சா, நான் பேசின விஷயத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோன்னே அது சொன்னாரா, இந்த ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நீங்க சொன்னீங்க, அந்த நிறைவுன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா. இப்ப நம்ம மக்கள், ஊடகங்கள மக்கள் அந்த அளவுக்கு இல்ல. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நாம இந்த சூடான வெயிலையும் கூட, வயிற்றுல பசி, சூடான வெயில் அத்தனையும் தாங்கிக் கொண்டு நாம் இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் ஈமான். அல்லாஹ்வையும் ரசூலையும் தெரிந்து கொள்ளக்கூடிய தேட்டம், ஆர்வம் அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் இருக்கிறதே. இப்ப நாம் உள்ளத்துல சொல்லிக் கொள்ள வேண்டும், நரகத்தினுடைய நெருப்பு இதைவிட கொடுமையானது. உள்ளத்துல சொல்லணும். சஹாபாக்களுடைய கஷ்டங்கள் இதைவிட பன்மடங்கு பெரியது. அதுல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுடு உணவில் படுக்க வைத்தாங்க. அந்த கஷ்டத்தை விடவா நாம் பெரிய கஷ்டத்தை பார்க்க போகிறோம். அப்ப குறிப்பிட்ட சில நேரங்கள் மட்டும் நாம் சொல்லி, சில விஷயங்களை சொல்லி நாம் இந்த சபையை நிறைவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, உலகமே வியந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் நோக்கம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு பெருமானாரை அனுப்புவதற்கு முன்னதாகவே எல்லா நபிமார்களிடத்திலிருந்தும் ஒப்பந்தத்தை எடுத்தான். அது குர்ஆன் பேசும். உங்களையும் உங்களுக்கு முன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தையும் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் வரப்போகிறார். நீங்க அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்ன பிறகுதான் அல்லாஹ் நபிமார்களுடைய தொடரையே அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தேர்வு செய்கிறார். ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒருவர் எழுதுவார், ஒரு மனிதன் சிறந்தவனாக இந்த உலகத்தை விட்டு சென்று கொண்டிருக்கிறான் என்பதற்கு 3 அடையாளங்கள். முதலாவது, அவனுடைய வம்சவழி பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவனுடைய நற்குணம் உலகத்திற்கும் பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகு இந்த உலகத்திற்கு அவன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் சொல்றார். இந்த 3 விஷயமும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காண கிடைத்தது. சிறந்த வம்சவழியை அல்லாஹ் தேர்வு செய்தார். பெருமானாரை பிறப்பதற்காக வேண்டி சிறந்த வம்சவழியை அல்லாஹ் உருவாக்கி தந்தார். அப்துல் முத்தலிப் அவர் பிறக்கும் பொழுது அவருடைய முன் வெற்றி மற்றும் வெற்றி முடி நரைமுடியாக இருந்ததா.
நரையில வயோதிகத்துல நிறை வரும். இளம் வயது நிறையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு பிறந்த குழந்தைக்கு முன்னெற்றி நரைமுடி இருந்தது. இதுல சொல்லுவாங்க அசைபத்தில் ஹாமிதான் இதுக்கு பட்ட பேர் சொல்லுவாங்க. அரபு தேசமே ஆச்சரியப்பட்டு போனதான் இவருடைய முன்னெற்றி முடியை நரைத்திருக்கிறது இந்த குழந்தைக்கு. அப்ப அதனுடைய கிதாபுகளை எடுத்து பாரு, ஆய்வு செய்யறாங்க. யார் எந்த குழந்தையினுடைய முன்னெற்றி முடி நரைத்திருக்கிறதோ அந்த குழந்தையிலிருந்து வரக்கூடிய வம்சவழி உலகத்தை ஆளுமை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆட்சியாளர் இவருடைய வம்சவழியிலிருந்து வரப்போகிறார் என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் அப்பொழுது நரைமுடியை பெருமானாருடைய தாத்தாவிற்கு அல்லாஹ் ஏற்படுத்தினார். அப்படியே குழந்தை அந்த வம்சவழியை எல்லாம் பாதுகாக்கிறார். கிதாபுகள்ல 2 சம்பவத்தை பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக அல்லாஹ் மக்காவை எப்படி தயாரிப்பு செய்தான், அகிலத்திற்கு ஒரு அருள்கொடையாக ரசூலுல்லாஹ் வரப்போவதை முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் எப்படி உணர்த்தினான் 2 சம்பவங்களை பதிவு செய்கிறார். முதலாவது சம்பவத்தை கிதாபுல எழுதுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் இன்னும் பிறக்கவில்லை. அந்த நேரத்தில் ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மன்னர் மக்காவை படையெடுத்து வருகிறார். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம். அலங்கர கைஃபை என்ற சூறாவில் அல்லாஹ் சொல்லுவார், இது வென்று துக்கப்பட்ட வைக்கோலை போல அந்த ஆபிரகாமினுடைய படையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினான் என்று அல் குர்ஆன் பேசும். அந்த இடத்துல கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க. மக்காவை படையெடுத்து வரும்போது மக்காவில் இருந்தவர்கள் விக்கிரகங்க வணங்கிகள், சிலை வணங்கிகள். ஆனால் படையெடுத்து வந்த மன்னரோ கிறிஸ்தவர். அல்லாஹ்வினுடைய நியதி என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய நியதி நெருப்பு வணங்கிகளுக்கும் வேதக்காரர்களுக்கும் மத்தியில் சண்டைகள் ஏற்படும் பொழுது, போர் ஏற்படும் பொழுது அல்லாஹ் வேதக்காரர்களுக்கு முதல் கட்டமாக உதவி செய்வார். ஆனா ஆபிரகாம் வேதக்காரராக இருந்தும் கூட அல்லாஹ் விக்கிரக வணங்கிகளாக அவர்களுக்கு வெற்றியை தந்தான். அல்லாஹ் தன் நியதியை மாற்றிக்கொண்டான். கிதாபுகள்ல சொல்றாங்க, அது வேற ஒன்றும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மக்காவில் தான் பிறக்க போகிறார்கள் என்பதற்காக அல்லாஹ் வேதக்காரர்களுக்கு உதவி செய்யும் தன் வல்லமையை அல்லாஹ் மாற்றிவிட்டான். முஹம்மதை இந்த நாட்டில் பிறக்க வைக்க வேண்டும், இந்த ஊரில் பிறக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன் நியதியை மாற்றி சிறை வணங்கிகளுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், மக்காவை பாதுகாத்தான் என்று முதல் சம்பவத்தை சொல்றார். 2வது சம்பவம் எழுதப்படுகிறது. பெருமானாருடைய பிறப்புக்கு முன்னதாக நடந்த 2வது ஒரு சம்பவம். அப்துல் முத்தலிப் நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். பெருமானாருடைய தாத்தா நல்ல தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கனவில் வந்து சொல்லப்படுகிறது, ஜம்சம் என்னும் கிணறு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் மூடப்பட்டது. இதுவரைக்கும் எங்க இருக்கின்றதே மக்காவாசிகளுக்கு தெரியாமல் இருந்தது. அவர்களுக்கு கனவில் காட்டப்படுகிறது, ஜம்சம் என்னும் கிணறு மக்காவின் இந்த வீதியில் இந்த இடத்தில் இருக்கிறது, நீங்கள் போய் அதை தோண்டி எடுத்து மக்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் என்று கனவில் காட்டப்பட்டவுடன் வேகமாக அப்துல் முத்தலிப் வந்து அந்த ஜம்சம் கிணறுடைய பகுதியை அடையாளமிட்டு காட்டுகிறார். தோண்டப்படுகிறது, தண்ணீர் பீரிட்டுக் கொண்டு வருகிறது. அந்த தண்ணீரை கொண்டு மக்காவை மாத்திரமல்ல இன்றளவும் முழு உலகத்திற்கும் ஜம்சம் தண்ணீர் சப்ளை செய்யப்படுகிறது. அந்த வனாந்தர பூமியில் வறண்ட பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் இன்றைக்கு முழு உலகத்திற்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை அது அப்துல் முத்தலிபை சாரும். அந்த கனவின் மூலமாக அப்துல் முத்தலிபுக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எப்படி அந்த ஜம்சம் தண்ணீர் இவரின் கனவின் மூலமாக சொல்லி காட்டப்பட்டு முழு உலகத்திற்கும் சப்ளை செய்யப்படுகிறதோ அதை அல்லாஹ் உணர்த்துகிறான். வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபில் பதிவு செய்கிறாங்க. அதே போலதான் இவருடைய வம்சவழியில் ஒருவர் பாலகர் பிறக்கவிருக்கிறார். முஹம்மது என்னும் பாலகர் பிறக்கவிருக்கிறார். அவர் பிறந்த பிறகு பெண் மக்களுக்குரிய உரிமையை மீட்டுத் தருவார். அவரிடத்தில் மனிதர்களிடத்தில் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்று பாகுபாடு பார்க்க மாட்டார். பெண் கொத்தடிமைகளை நீக்கி விடுவார். பெண்களுக்கு சம உரிமையை அவர் மீட்டுத் தருவார். வெள்ளையர் கருப்பர் என்ற எந்த இனவெறியையும் அவர் அகற்றி விடுவார்.
என்பதை அல்லாஹ் உணர்த்தி இவருடைய வம்சவழியில் வரக்கூடிய முஹம்மதை முழு உலகத்திற்கும் அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாக அருள்படியாக அனுப்ப போகிறோம் என்ற ஒரு அடையாளமாக அல்லாஹ் இவருடைய மூலமாக ஏற்படுத்தினான். 2 சம்பவங்களை கிதாபுல பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில அற்புதங்களை ஏற்படுத்தினான். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார். வரலாற்று ஆசிரியர் கிதாபுகளை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்பட்ட அற்புதங்கள் ஒரு தனி கிதாபையே பதிவு செய்திருக்கிறார். தனி கிதாபுகளை பதிவு செய்திருக்கிறார். அதுல முதலாவது சொல்றாங்க, ஈரானிலே சுமார் 2000 வருட காலங்கள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு பெருமானாரினுடைய பிறப்பின் மூலமாக அணைந்து போனது. 200 நபர்கள் முறை வைத்து அதில் நெருப்பு கட்டையை போட்டு எரித்துக் கொண்டே இருப்பார்களா. 200 நபர்கள் முறை வைத்து எரித்துக் கொண்டிருந்த அந்த ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய நெருப்பு அணைந்து போனதை கிதாபுகளை பதிவு செய்கிறார். அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள், சிரியாவில் இருந்த ரோம் நாட்டினுடைய 14 விதமான கலசங்கள், அரண்மனையில் தொங்கவிட்டு இருக்கக்கூடிய 14 கலசங்கள், 14 மன்னர்கள் ஈரானுடைய நாட்டை ஆட்சி செய்வார்கள். பாரசீகம் முழுவதும் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். இந்த 14 கலசமும் எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில் பிறக்கிறார்களோ அந்த கலசங்கள் முழுவதுமே கீழே சரிந்து விழுகிறது. இதை பார்த்தவுடன் அந்த ரோம் பாரசீக மன்னர்கள் எல்லாம் பயந்து போனார்களாம். இனிமேல் நம்முடைய ஆட்சி முடிவுக்கு வருவது என்பதற்குரிய அடையாளமோ என்னவோ என்று அவர்கள் பயந்தார்கள். வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் அதிசயம் நிகழ்வது அலாரதியானது. சிலைகள் எல்லாம் சாய்ந்தது வரலாறு பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதை அல்லாஹ் அந்த மக்கா நகரத்தை முன்னதாகவே அல்லாஹ் முறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். வம்சவழியாக இருந்தாலும் சரி, மக்காவின் நாடாக இருந்தாலும் சரி, பெருமானாரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களையும் ரசூலுல்லாஹினுடைய பிறப்பிற்காக வேண்டிய அல்லாஹ் தயாரிப்பு செய்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் இன்னும் எழுதுறாங்க, அப்துல்லா பெருமானாருடைய தந்தை, அவர் 25 வயதிலே வஃபாத் ஆகிறார். 25 வயது, எந்த நோயும் இல்லை, உடல்ல எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை, இயல்பாகவே போகிறார். தன் தந்தை அப்துல் முத்தலிபுடைய கட்டளைக்கிழந்து ஒரு இடத்திலிருந்து பொருளை வாங்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுதே வஃபாத் ஆகிறார். உடலில் எந்த நோயும் இல்லை. கிதாபுகளை எழுதுறாங்க, அது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக வேண்டியே அல்லாஹ் இவரை படைத்திருந்தான், உலகத்திற்கு அனுப்பினான். ரசூலுல்லாஹ் எப்பொழுது ஆமினாவினுடைய கருவறையில் சிசுவாக உள்ளே போய்விட்டார்களோ இவருக்கு வந்த வேலை முடிந்துவிட்டது. உடனே அல்லாஹ் அழைத்துக் கொண்டானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து சில மாதங்களிலேயே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினாவில் எடுத்துக்கொண்டானே. எந்த ஒரு உடல் ரீதியான எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. காரணம், இந்த 2 நபர்களையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தயாரிப்பு செய்கிறார். பெருமானாருடைய 6 வயதில் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறார். இவைகளை எல்லாம் பார்த்த வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. என்ன தெரியுமா? அகிலத்திற்கு அருள்படையாக வந்திருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளை எச்சரிக்கையை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லும் பொழுது ஒரு தாய் பாசத்தின் கீழ் அவர் சிக்கிக் கொண்டு விடக்கூடாது, ஒரு தந்தையின் பாசத்தின் கீழ் அவர் அமைதியாக இருந்துவிடக் கூடாது, ஒரு தாத்தாவின் பாசத்தின் கீழ் அவர் தன்னுடைய கொள்கையில் பின்வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை நபர்களையும் அல்லாஹ் தன் பக்கம் எடுத்துக் கொள்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தீமாகவே பிறந்தார்கள். அனைத்து வேலைகளையும் சரியாக செய்து முடித்தார்கள். கிதாபுல பதிவு செய்யறாங்க, அன்னை ஆமினா அம்மையாருக்கு பிரசவ நேரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அற்புதங்களை சொல்லி காட்டுறாங்க. அவருடைய தந்தை அப்துல்லாஹினுடைய பிரிவை எண்ணி தந்தை அப்துல் முத்தலிப், அவருடைய தாத்தா அப்துல் முத்தலிப் ரொம்ப கவலையில் இருந்தாரா. காபாவினுடைய அந்த சுற்றி பகுதியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சின்ன வயசுல மௌத்தாகி விட்டாரே. அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பின்னால் இருந்து ஒரு பெண் சப்தம் விடுகிறார்,
அஜீப். அபுல் ஹாரிஸ், அவருக்கு பேர் அபுல் ஹாரிஸ், அப்துல் முத்தலிப். உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்து மௌலூதுன் அஜீபும் போன அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. நல்ல கைகால் சுகமா இருந்த பிள்ளையா அல்லது கைகால் முடமா இருக்கா, பார்க்கறதுக்கு மனித பிறவி மாதிரிதான் இருக்கா அல்லது வேற ஏதாவது பிறவியா இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தோடனே, அலைசையா பெசரும் சரியா, என்ன கைகாலாம் பார்க்கறதுக்கு மனிதர்கள் மாதிரிதானே இருக்கு அப்படின்றோட வந்த பெண்மணி சொல்கிறார், அந்த குழந்தை எப்படி பிறந்திருக்கு தெரியுமா? அது சஜிதா செய்யும் நிலையிலேயே பிறந்திருக்கிறது. பொதுவாக பெண் மக்கள் தாய்மார்களுக்கு தெரியும், ஒரு குழந்தை பிறந்து விட்டால் விண்ணுலகத்தை நோக்கித்தான், வானத்தை நோக்கித்தான் அது தன் தலையை வெளியே கொண்டு வரும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் சஜிதா செய்த நிலையிலேயே தன்னுடைய கலிமா விரல் ஒரே விரைவில் என்று உயர்த்திய வண்ணமாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள். அது மாத்திரமல்ல, பொதுவாக மற்ற குழந்தைகளுக்கு அவர்களுடைய உடலை சுற்றி அசுத்தத்தை எல்லாம் கொண்டிருப்பார். ஆனால் பெருமானார் பிறக்கும் பொழுது தாயின் கருவறையிலிருந்து வெளியாகும் பொழுது அல்லாஹ் கஸ்தூரியை கமலத்தை நறுமணத்தை கமலச் செய்தார் என்று கிதாபுகள் பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த அறையில்